ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிண்டு ஜான் சேனல். இன்னைக்கு ஸ்வீட்டான ஹெல்த்தியான டேஸ்டியான பொறுமை உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்டியான ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். இது ஸ்கூலுக்கும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக கொடுத்து விடலாம், நல்லா இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு பொங்கல் அரிசி, வீட்டில் எந்த அரிசி இருக்கோ எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசியும் செய்யலாம். நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்காக வச்சிருக்கிற சாப்பாட்டு அரிசியை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு பேன் நல்லா சூடானதோ ஒரு கப் அரிசியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பக்கம் ஆற விட்டுடுங்க. இப்போ நம்ம வெள்ளை காய்ச்சல ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு 3/4 கப் அளவு வெள்ளத்தை எடுத்திருக்கோம். ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்த்திருக்கோம். இப்ப நம்ம இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இது கரையிட்டோம். நம்ம அரிசியை மிக்சர் ஜார்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்குங்க. இப்போ வெள்ளை கரைசல் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. வெள்ளம் கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்துல மண்ணெல்லாம் இருக்கும். கரைச்சி எடுத்த பிறகு வடிகட்டி எடுத்துட்டு திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெள்ளத்தை வடிகட்டியாச்சு. இப்போ அதே பேன்ல இந்த வெள்ளை கரைசல சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். அது கூடவே லைட்டா உப்பையும் சேர்த்துக்கோங்க. அப்போதான் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நம்ம ஸ்வீட் செய்ய சொல்ல ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்தா டேஸ்ட் நல்லா அட்டகாசமா எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை வெள்ளை கரைசலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு தண்ணி போதும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எல்லாம் சுண்டிட்டு இந்த மாதிரி வரணும். பேன்ல ஒட்டாம வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒட்டாம நல்லா வந்திருக்கு நம்மளுடைய பொரிமா உருண்டை. இப்போ உருண்டை பிடிக்கணும். நெய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்க்கறதால மணமாவும் இருக்கும், சுவையை எடுத்து கொடுக்கும். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் துருவலை பொறுமை உருண்டையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சம அளவு ரெண்டா ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ரெண்டா ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேண்டாம்னா உருண்டை பிடிச்ச பிறகும் லாஸ்டா சேர்த்துக்கோங்க, தூவி விட்டுக்கலாம். இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. நீங்க வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.